காவேரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து தாத்தா வந்து யோசிக்கிறாரு. அப்போ காவேரி வந்து அவங்க தங்கச்சி உயிரை காப்பாற்ற தான் இவ்வளவும் பண்ணாளா? எவ்வளோ நல்ல பொண்ணு, குடும்பத்துக்காக இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கா, வாழ்க்கையை வந்து பணையம் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுற தாத்தா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தவிர வேறு யாருமே விஜய்க்கு வந்து மனைவியாக இருக்க தகுதியே கிடையாது. இவ தான் காலம் ஃபுல்லாக விஜய்க்கு வந்து துணையாக இருப்பா. அதனால் வந்து இவங்க 2 பேரும் எப்படியாவது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. உடனே தாத்தா என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அங்கே என்ன பண்ண போகிறா அவ? இங்கே பார் விஜய், இதுக்கப்புறம் வந்து உன்னை ஃபுல்லாக பார்த்துக்க போகிறதும் இது எல்லாமே வந்து பராமரிக்க போகிறதும் காவேரி தான் கூட உன் கூட. அதனால காவேரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? அதனால் உன் கூட கூட்டின்னு போடா, எல்லாமே அறிமுகப்படுத்தி வை அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா, இப்போ என்ன அவளை கூட்டிகிட்டு போன அவ்வளோதான், நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரியை கிளம்ப சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து இங்கே பாருமா விஜய் உன்னை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போவான், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கினா தான் இந்த வந்து சொத்தை எப்படியே நிர்வகிக்க தெரியும். எதுக்கு தாத்தா அதெல்லாம், அதான் அவரே பார்த்துக்கிறாருல. இங்கே பார் காவேரி, தாத்தா சொல்கிறேன் கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னோடனே சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. சரிம்மா சேரீலாம் கட்டிட்டு அழகாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக சேரீ கட்டிட்டு வராங்க. அதை பார்த்து வந்து விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போகிறாரு. அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சரி போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகலாம் வா. எதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னோடனே அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, பேசாமல் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு. ஐயோ வேணாப்பா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் ஜோடியாக வந்து அழகாக காரில் ஏறதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா. காவேரி வந்து விஜய் வந்து ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு கேபினில் உட்கார வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஃபோனாக பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து காவேரி என்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் பாட்டுன்னு ஃபோனாக பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே எல்லோரும் அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னோடனே சரி ஓகே வா உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டின்னு போய் காட்டுறாரு. உடனே காவேரி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் அன்றைக்கி சொன்னியே ஒரு சின்ன விஷயம் தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா, நான் எவ்வளோ பெரிய வந்து கம்பெனி நடத்திட்டுருக்கேன் அப்படின்னோடனே இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கம்பெனி தான் உங்களுது, ஆனால் இதில் ஒரு வேலை மட்டும் எனக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தரலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி ஓகே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னா சரி கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணி வைக்கிறாரு. அடுத்து வந்து கேபினில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் முதல்ல இங்கே வந்தது அப்படின்னோடனே அன்றைக்கி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுமே அன்றைக்கி தானே நான் இங்கே வந்தேன், அப்போது நான் சரியாகவே பார்க்கல எல்லாமே, இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் சரிங்க அந்த அக்ரிமெண்ட்டை மறுபடியும் தரீங்களா, எதுக்கு? சும்மா படிக்க தான், அதெல்லாம் விளையாட்டு பொருளாக படிக்கிறதுக்கு, அதை எடுத்து கபோர்டில் பூட்டி வச்சுருக்கேன், இப்போல்லாம் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா கிட்ட வந்து வீட்டில் இருக்கவங்கள எதுக்காக இப்போ காவேரி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன அவளை அனுப்ப வேணாவா, அவளும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம கம்பெனிலாம் பற்றி, காலம் ஃபுல்லாக அவள் தானே எல்லாமே பார்க்க போகிறா செய்ய போகிறா அப்படின்னோடனே செம்ம கடுப்பாகுது. சித்தப்பாக்கு என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என் பிள்ளை எதுக்கு இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், இப்போ வந்த பொண்ணு அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்போ வந்த பொண்ணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அவள் தான் பார்த்துக்கணும், எல்லாமே அவகிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷனாக இது என்னடா புதுசாக ஒரு விட போகுது, உங்கள் அப்பா சொல்கிறது கேட்டியா, என்ன பண்ணுறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்டே டென்ஷன் ஆகுறாங்க. இருங்க பேசிக்கலாம், எனக்கே இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல காவேரி அங்கே போகிறது, ஆனால் வந்து அப்பா கிட்ட யார் தான் பேசுறது, அம்மா நீங்களாவது பேசுங்க அப்படின்னா அப்பா நான் பேச மாட்டேன்ப்பா, அவர் சொன்னது தான் அவருக்குள்ளே மாரடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா நம்ம பிள்ளையை சேர்க்க மாட்டேங்கிறாரு, இப்போ காவேரி வந்து அனுப்புகிறாரு, இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு.